சுந்தரா, ஆங்காங்கு நிற்காதே, மேலும் மேலும் கேள்விகளை கேட்காதே. தொண்டு செய்வதற்கென்றே பிறந்தவன் நீ. தொடர்ந்து என் பின்னே நடந்து கொண்டே இரு. பெரியவரே, திடீரென்று வந்து என் திருமணத்தில் நிறுத்தினேன். பின் வழக்கு தொடுத்து என்னை அடிமையாக்கினேன். தொடர்ந்து வரும் வழியில் உமது வீடு எதுவென்றேன், கோபுரத்தை காட்டினேன். அதுவும் வேடிக்கை என்றே நினைத்தேன். இப்போது உண்மையிலேயே கோவிலுக்குள் அழைத்து வந்து விட்டீர். இது என்னையா புரியாத நாடகம்? மானிட பிறப்பின் கூட்டுக்குள்ளே அடைபட்டு கிடக்கும் உனக்கு மேலிடத்தின் நாடகம் கண்ணுக்கு சரிவர புலப்படாதப்பா, புலப்படாது. காரணம், உன் மனக்கண் இன்னும் நன்றாக உறங்கிக் கொண்டிருக்கிறது. விரைவில் அது விழித்துவிடும். அப்போது புரியும் காட்சிகளின் விவரம். இப்போது பேசாமல் வா என் பின்னே. எங்கே அழைக்கிறீர் என்னை? என்னுடைய தனி அறைக்கு. உண்மை சந்தித்ததிலிருந்து உமது போக்கே ஒரு புரியாத புதிராக இருக்கிறது. அங்கனமாயும் இந்த ஆலயம் தான் உமது இல்லமோ? அதில் என்ன சந்தேகம்? இந்த கோவில் தான் நான் குடிகொண்டிருக்கும் இடம். பல பேர் என்னை பார்க்க இங்கு வருகிறார்கள் என்றால், பாவி, உன் தமிழ் கேட்க உன்னை தேடி நான் ஓடி வந்தேனடா. ஐயா, ஒரு சமயம் தத்துவம் பேசுகிறேன், மறுசமயம் பித்தனை போல் நடிக்கிறேன். சத்தியமாக கேட்கிறேன், யார் நீங்கள்? இங்கு நாம் இருவர் மட்டும் தான் இருக்கிறோம். உண்மை சொல்லிவிடுங்க. உண்மை, பொய், உறவு, பகை, இரவு, பகல், இறப்பு, பிறப்பு அனைத்தும் நான் தான். புரிந்ததா? புரியவில்லை. சாயத்தின் நிறமெல்லாம் சரியாக புரிய வேண்டும் என்றால் உன் மாயத்திரை விலக வேண்டும். இப்போது வாயை திறக்காமல் வாயன் பின்னே. ஐயா, பெரியவரே, இதென்ன விந்தை? கருவறைக்குள் சென்றதும் காணாமல் மறைந்து விட்டீர்கள். கதவுகளும் தானாக தாழிட்டுக் கொண்டன. இதென்ன மந்திரஜாலம்? எங்கு சென்றீர்? என்ன இது சித்து விளையாட்டு? சுந்தரா, இருண்ட உன் மனத்தே இன்று முதல் அருள் விளக்கு சுடர்விட்டு பிரகாசிக்கட்டும். புதைந்து கிடக்கும் பூர்வீகமெல்லாம் உன் நினைவுக்கு வரட்டும். புத்தி தடுமாறி புலம்பியவனே, இன்னுமா எம்மை இறைவன் என்று புரியவில்லை? ஆண்டவா, அருட்கடலே, ஞான திறவுகோல் கொண்டு என் இதய கதவுகளை திறந்து வைத்த பரம்பொருளே, நீரா வயோதிகராக வந்தது? நானா உம்மோடு வம்பு பேசி வழக்கிற்கு இழுப்பது? ஐயோ, இந்த தீராத பழிக்கு நான் ஆளாகி நிற்கும் நிலை வந்து விட்டதே. இறைவா, உண்மையே எதிர்த்து பேசிவிட்டேன் என்று தெரிந்த பிறகு என்னையே நான் மாய்த்துக் கொள்வதுதான் சரியான வழி. நில் சுந்தரா, அவசரம் வேண்டாம். இறக்க நினைத்தாலும் உன்னை பிறக்க வைத்த நாம் உன் விதியை இன்னும் முடிக்கவில்லை. எமது அருள்மொழியை உலகிற்கு எடுத்துச் சொல்லவே உன்னை மானிடனாக படைத்தோம். அதை மறந்து நீ இல்லறத்தில் ஈடுபட்டு சிற்றின்பத்தை நாடிவிட்டால் உன் சேவைக்கு பெருமை ஏது? அதற்காகவே தருணத்தில் வந்து உன்னை தடுத்தாட்கொண்டோம். தடுத்தாட்கொண்ட தலைவா, உனது புகழ், உனது சேவை, உனது கருணை, உனது தொண்டு, இவை அனைத்தும் உலகிற்கு எடுத்துரைப்பேன். இனி சிவத்தொண்டையே சிறமேற்கொண்டு பணிபுரிவேன். மகிழ்ச்சி. எங்கே சொற்றமிழால் நம்மை பாடு. உன் சுந்தர தமிழ் கேட்டு நீண்ட நாள் ஆகிவிட்டது. அப்பா, நான் என்ன பாடுவேன்? எதை பாடுவேன்? வாது செய்ய வந்தது நீ என்றறியாமல் பித்தன் பேயன் என்றெல்லாம் பேசியதை நினைக்கும் போது எனது கால் கைகளெல்லாம் நடுங்குகிறது. நாவு தடுமாறுகிறது. வார்த்தை வெளிவர மறுக்கிறது. இந்த நிலையில் நான் எப்படி பாடுவேன்? முதலாக திருமண மண்டபத்திற்குள் நாம் நுழைந்ததும் எம்மை பித்தா என்று பரிகசித்தாயே, அதையே முதற் சொல்லாக வைத்து பாடு. பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா, எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை. வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள், அத்தா உனக்கு இனி அல்லேன் எனலாமே. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. இறைவா, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை
பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே அத்தனில்லாமல் ஒரு அம்மை இல்லை அத்தனில்லாமல் ஒரு அம்மை இல்லை அந்த அம்மை இல்லாமல் இந்த பிள்ளை இல்லை சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே பக்தி பெருக்கில் எந்தன் ஊன் உருக அந்த பரவசத்தில் உள்ளே உயிர் உருக பக்தி பெருக்கில் எந்தன் ஊன் உருக அந்த பரவசத்தில் உள்ளே உயிர் உருக சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருக சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருக எந்தன் சந்ததியே உந்தனுக்கு அடிபணிய இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே கோவில் கதவை திறந்தழைத்த திருவருளே கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே கோவில் கதவை திறந்தழைத்த திருவருளே வெண்ணை நல்லூர் உரையும் அருட்கடலே வெண்ணை நல்லூர் உரையும் அருட்கடலே வந்து என்னை என்றும் ஆளுகின்ற பரம்பொருளே இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே